எந்த அளவிற்கு பெண்களுக்கு அவர்களை தொழில் முனைவோராக்குவதற்கு உதவி செய்கிறது என்பதற்காகத்தான் அவங்களை நான் சந்திக்கிறேன். இதே நாங்க உதவி செய்திருக்கிறோம். இது உள்ள மட்டும் இன்னைக்கு சந்திக்கிறேன். இதே மாதிரி ஒரு பகுதியில் உள்ளவங்களையும் நாங்க சந்திக்க இருக்கிறோம். நீங்களே பாத்தீங்க, இதுல பூ விக்கிறவங்க, மீன் விக்கிறவங்க, டெய்லர் கடை வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இன்னொரு மிஷின் வாங்கி என்னோட விரிவுபடுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பூ வைக்கிற அம்மா இந்த சாலையோர வியாபாரிகளுக்கான கடனை வாங்கி நான் கடையா போட்டிருக்கிறேன், பூ கடையா போட்டிருக்கிறேன், மற்றவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு பூ வியாபாரத்தை என்னால விரிவுபடுத்த முடியும்னு சொன்னாங்க. அந்த அம்மா மீன் விற்கிற அக்கா இந்த பணம் கிடைச்சதுனால கொஞ்சம் அதிக முதலீடுல மீன்களை வாங்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நாம நினைக்கிற பெண்களுக்கான பொருளாதாரம். இது நிச்சயமாக மேம்பட வேண்டும். நான் பெண்களுக்கு கிடைக்கின்ற 1000 ரூபாயோ 2000 ரூபாய் நான் குறை சொல்லல. பெண்கள் கையில் இருந்தால் அது பெண்களுக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு மாற்று பொருளாதார சக்தியாக அவர்களை முழுவதுமாக பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையும் அளவிற்கு அவர்களின் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் மோடி அவர்களின் திட்டம். ஆனா ஏதோ மோடி அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கறத தடுத்துருவாங்க, மத்திய அரசு பெண்களுக்கு கொடுக்கறத தடுக்க பார்த்தாங்க. நான் பாஞ்சு போய் அந்த தடுப்பெல்லாம் தூக்கி வீசிட்டு சூப்பர்மேன் மாதிரி நான் ஒரு சூப்பர் மார்னிங்க கொண்டு வந்தேன். இதெல்லாம் என்ன வசனம்னு எனக்கு தெரியல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு எம்பியை பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்டிருக்கிறார். முத்ரா வங்கியில தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எவ்வளவு பலன் பெற்றிருக்கிறார்கள்ன்றதுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா கடன் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. முத்ரா கடன் என்ன? தொழிலை விரிவுபடுத்துவதற்கு எந்தவித கேரண்டியும் இல்லாம ஒரு சகோதரனா பிரதமர் கேரண்டியோடு கொடுக்கப்படுகின்ற முத்ரா கடன் திட்டம். இந்த திட்டத்துல 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியால 36 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10% தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்துல உயர்ந்துருச்சு. இதுக்கு திமுக தான் காரணம், திமுக மாடல் தான் காரணம். காலையில டிவியை திறந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு, மத்திய அரசுக்கு இதோட பங்கே இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு தமிழக பொருளாதாரம் உயர்ந்ததற்கு இதை போல கடன் உதவிகளும் காரணம் என்பதை நான் இங்கே தெளிவாக 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் தொழில் முனைவோருக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 3 லட்சம் கோடி எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 68% பெண்கள், 11% சிறுபான்மை மக்கள். இத புரிஞ்சுக்கணும். ஆக சிறுபான்மையினுக்கு எல்லாம் ஒதுக்குறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு முத்ரா கடன் வங்கி 11%, 68%. ஏன்னா 50% தாண்டி பெண்கள் தான் இதுல அதிகமா வாங்கி இருக்காங்க. 36 லட்சம் கோடி இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டதுல 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் காரணம் என்பதையும் தமிழக முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இல்லைன்னு சொல்றாரு. பட்ஜெட்ல 0 பட்ஜெட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பழவேற்காடு எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, கடலூர் எங்க இருக்கு, அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு, இவை எல்லாம் ஆம்பூர் எங்க இருக்கு? இதுக்கு எல்லாத்துக்கும் திட்டம் இருக்குது. இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையுமா இல்லையா? ஆனா தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள். இல்ல அண்ணன் ஸ்டாலின் ஒரு பக்கம், இன்னொன்னு உதயநிதி ஒரு பக்கம். ஏதோ புறக்கணிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள், தமிழகத்தையே கண்டுக்கல. தமிழகம் தான் அதிகமாக எல்லாத்தையும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல கூட தமிழ்நாட்டுல பெண் குழந்தைகள் அதிகமாக சேமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கணக்கு. அதனால மத்திய அரசின் கட்டமைப்பு 11 லட்சம் கோடி செலவிடப்பட்டிருக்கிறது. எல்லா திட்டங்களும் பெண்களை முன்னேற்றுவதில் மத்திய அரசு நிரந்தரமாக பொருளாதார வசதி மிக்கவர்களாக மாற்றுவதில் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பேசும்போது அவர்கள் எந்த அளவிற்கு அந்த திட்டங்களின் மூலம் பயன்பெற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு சின்ன உரையாடலை நான் ஏற்படுத்தி